கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 13/5/2026 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அந்த தகப்பனை என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நீதியின் வலது கருத்தினாலே இவரை தாங்கி வழிநடத்தும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. தேவ பிரசனம் இவரோடு இருப்பதாக, சகலமும் மகிமைக்கு ஏதுவாக ஆண்டவரே நீர் இவரை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். தீமை அணுகாதபடி வேலி அடைங்கப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நிறைவு இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். அற்புதத்தினால் இவருடைய வாழ்க்கை கட்டப்படட்டும் தகப்பனே. சங்கீதம் 115:12 படி கர்த்தர் நன்மை தருகிறவர், அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி எழுதப்பட்டுக்கூடிய வார்த்தையின்படி நீர் ஆசீர்வதித்து இவருடைய பேரை பெருமைப்படுத்துங்க, விடுதலை கொடுங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 13/5/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன். தேவ பிரசனம், கிருபை, விடுதலை தேசத்தில் உண்டாகட்டும். சமாதானமும் சந்தோஷமும் நிறைவும் தேசத்தில் இருக்கும்படி நீர் செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தினை தொப்பு கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.